வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. நேயர்களுக்கு வணக்கம். சென்னை இபிஎஃப் பென்ஷனர் நல சங்கத்தின் மாநில துணை செயலாளர் உமாகாந்தன் உங்களிடையே சில விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். உயர் பென்ஷன் சம்பந்தமாக இப்போ சமீபத்தில் 9ஆம் தேதி ஜூலை மாசம், இந்த மாசம் ஒரு மகத்தான தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்சு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பினுடைய விவரத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். அதாவது உயர் பென்ஷன்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உயர் பென்ஷன்னா அதாவது இப்போ பென்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா சீலிங் அடிப்படையில தான் பென்ஷன் கொடுக்குறாங்க. 95 ஆரம்பிச்சு 2000 வரையும் 5000க்கு 8.13% பென்ஷனுக்காக பிடிப்பாங்க. அப்புறம் 2001 2014 வரையும் 6500 ரூபாய்க்கு 8.13 பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் 2014 செப்டம்பர்ல இருந்து 15000க்கு 8.13 பிடிச்சி பென்ஷன் தருவாங்க. இதுதான் சீலிங் பென்ஷன் இதுதான். உயர் பென்ஷன்னா என்னன்னா, இப்போ நான் இப்போ 15000 இருக்கு வச்சுக்கோங்களேன். 14க்கு அப்புறம் 15000 சீலிங். நான் 2015 நான் 20000 வாங்குறேன்னா, நான் ஏன் 20000க்கு பணம் கட்டி பென்ஷன் வாங்கக்கூடாது? உயர் பென்ஷன் ஆப்ஷன் அதுலயே இருக்கே, பிஎஃப் ரூல்ஸ்லயே உயர் பென்ஷன்ன்றது இருக்கே, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வு அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடி அப்படிதான் உயர் பென்ஷன்றது கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்போ சீலிங்கை விட சம்பளம் அதிகமா இருக்கிற, பிஎஃப் கிராஸ் அதிகமா இருக்கிறவங்க தான் உயர் பென்ஷனை அப்ளை பண்ண முடியும். இது சுப்ரீம் கோர்ட்ல 4/11/2022 ஒரு மகத்தான தீர்ப்பு ஒண்ணு வந்தது. அதுல என்னன்னா, இந்த மாதிரி இந்த உயர் பென்ஷனுக்கு தகுதியான எல்லாருக்கும் உயர் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்த உடனே அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாம இபிஎஃப்ஓ அப்படியே சைலண்டா தான் இருந்தாங்க. நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் இபிஎஃப் பென்ஷனர் நல சங்கங்கள் பண்ண ஆரம்பிச்சது. நம்ம சென்னை பென்ஷனர் சங்கமும் நிறைய இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த லிங்கை ஓபன் பண்ணாங்க, உயர் பென்ஷனுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு. அப்ப நாடு முழுக்க அந்த தீர்ப்பை ஒட்டி 4/11/2022 உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் உயர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணாங்க. 17 லட்சம் பேர். அந்த 17 லட்சம் பேர் அப்ளை பண்ண உடனே அப்படியே இருந்தது, அத எதுவும் பண்ணாம இருந்தாங்க. அப்புறம் திரும்பி அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ண உடனே அப்புறம் அதை என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஒரு இது பண்ணி, அதாவது 4 லட்சம் மனுக்களை ஒரே அடியா தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, 2014க்கு முன்னாடி வேலையில இருக்கிறவங்க வேலையில இருக்கும் போதே உயர் பென்ஷனை பத்தி எழுதி கொடுத்துருக்கணும், ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. இது எல்லாமே பிஎஃப் தான், பிஎஃப் கமிஷனர் தான், ரீஜினல் கமிஷனர் எல்லாரும் அவங்க சம்பந்தப்பட்ட விவகாரம் தான் இது. அவங்க கைட்லைன்ஸ் கொடுக்காம, அவங்க நோட்டிபிகேஷன் கொடுக்காம இவங்க எப்படி ஆப்ஷன் கொடுக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்றணும்ன்றதுக்காக 2014க்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆன எல்லாருடைய மனுக்களையும் தள்ளுபடி பண்ணதுன்றது எவ்வளவு அநியாயம். 4 லட்சம் மனுக்களை ஒரே அடியா, எல்லாம் மூத்தவங்க, அவங்க எல்லாம் 70 வயசுக்கு மேல ஆனவங்க,
அவங்களுடைய மனுக்களை வந்து ஒட்டுமொத்தமா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வந்து வேலையில இருக்கும் போதே உயர் பென்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். சரி, அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய கொடுமைய வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 17ல 4 லட்சம் ஆகுது, மீதி 13 லட்சம் பேரு. இந்த 13 லட்சம் பேர்ல எப்படி அறுக்கிறதுன்னு பார்த்தாங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸம்டட் ட்ரஸ்ட்னா இப்போ பெல்லு, அசோக் லேலண்டு, என்எல்சி, சேலம் ஸ்டீல், இப்படி பெரிய பெரிய கம்பெனி தான் அவங்களே ட்ரஸ்ட் வச்சு நிர்வகிப்பாங்க பிஎஃப் இதெல்லாம். ஆனா வந்து எல்லாமே வந்து அதிகாரம்லாம் இபிஎஃப்ஓ கையில தான். ஆடிட்டிங் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை மீறி எதுவும் பண்ண முடியாது நம்ம. அப்படி எக்ஸம்டட் ட்ரஸ்டுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எக்ஸம்டட் ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க ட்ரஸ்ட் ரூல்ல வந்து அமெண்ட்மெண்ட் போட்டிருக்கணும். அதாவது உயர் பென்ஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து அலோ பண்ணணும், ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து போட்டிருக்கணும். அதாவது அது எப்போ போட்டிருக்குன்னா 2014 செப்டம்பருக்கு அப்புறம், இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி 4/11/2022 முன்னாடி வந்து அந்த மாதிரி போட்டிருந்தாதான், ட்ரஸ்ட் ரூல்ல இருந்தாதான் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து உயர் பென்ஷன் தர முடியும்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸம்டட் ட்ரஸ்ட் இருக்கிற எல்லாருடைய மனுக்களும் கிட்டத்தட்ட 5,35,000 மனுக்களை ஒரே அடியா ரிஜெக்ட் பண்ணாங்க தோழர். இது வந்து எங்களை ரொம்ப கோவப்படுத்திடுச்சு. இந்த மாதிரி வந்து எல்லா இதையும் வச்சுன்னு இருக்காங்க அதிகாரத்தெல்லாம். இவங்க அமெண்ட்மெண்ட் போட சொல்ல வேண்டியதானே, மினிட்ஸ் போடுங்க, இப்படி இருந்தாதான் வந்து அதை வந்து ஹையர் பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகும், போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே, நோட்டிபிகேஷன் கொடுக்க வேண்டியதானே. எதுவுமே பண்ணாம இப்போ வந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய இது இபிஎஃப்ஓ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு இதை வந்து பண்ணாங்க. இது நாடு முழுக்க வந்து கோபத்தை ஏற்படுத்திச்சு. சும்மா இருக்குப்பாங்களா? ரைட் ராயலா கிடைக்கக்கூடிய உரிமைய இப்படி வந்து ஒண்ணுமே இல்லாம பறிச்சா சும்மா இருப்போம் நாங்க. நாடு முழுக்க தொடர் 20 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 190 வழக்குகள் இப்ப இதை எதிர்த்து நடந்துகின்னு இருக்கு. இதை எதிர்த்து 190 வழக்குகள் 20 மாநிலங்கள்ல, எல்லாம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், எல்லா இடங்களும், டில்லி, பஞ்சாப், ஹரியானா, எல்லா இடங்கள்லயும் கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள்ல 190 வழக்குகள். இதுக்கப்புறம் வந்து அப்படி வரும்போதுதான் பல தீர்ப்புகள் நம்மளுக்கு சாதகமா வந்தது. மதுரை ஹைகோர்ட் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா வந்தது, கல்கத்தா ஹைகோர்ட் கொடுத்தது, இப்படி பல ஹைகோர்ட்டுகள் வந்து நம்மளுக்கு சாதகமா இது வந்து இல்ல, ஒத்துக்க முடியாது இது அப்படின்னு சொல்லி வந்தது. நாங்களும் வந்து சென்னை பென்ஷனர் சங்கம் சும்மா இல்ல. நாங்க என்ன பண்ணோம்னா 2025 அவங்க ஜனவரியில ரிஜெக்ட் பண்ணாங்க. 2025 ஏப்ரல் மாசம் நாங்க எல்லாரையும் கூட்டி இந்த மாதிரி வந்து இத வந்து கூட்டத்துல வந்து என்ன முடிவு எடுத்தோம்னா, சட்ட ரீதியா இதை சந்திக்கலாம் அப்படின்னு சென்னை பென்ஷனர் சங்கம் முடிவெடுத்தாங்க. முதல்ல நடந்த அந்த கூட்டத்தை 11 ஏப்ரல் 2025 நடந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட 30 நிறுவனங்கள் வந்து ஒரு 60 முக்கியமான ஊழியர்கள் எல்லாம் கலந்துக்கினாங்க. சரி, அப்போ சட்ட ரீதியா சந்திக்கிறது முடிவான உடனே நாங்க என்ன பண்ணோம், சென்னை வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் தோழர் பிரகாஷ் அவங்களை பார்த்து நீங்க தான் இந்த கேஸை நடத்தணும் அப்படின்னு சொன்னோம். அவரும் வந்து கண்டிப்பா இது வந்து இது சரியில்லை, இது இபிஎஃப்ஓ செஞ்சது சரியில்லை, இது கண்டிப்பா உயர் பென்ஷன் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு, இதை நம்ம வின் பண்ண முடியும், நீங்க வாங்கினாங்க. நாங்களும் போனோம். திரு வி பிரகாஷ் அவர்களும் சீனியர் வழக்கறிஞர், மற்றும் அவங்க கார்த்திகேயனி வழக்கறிஞர், அவங்க குழு எல்லாமே சேர்ந்து வந்து டீம் வந்து அதாவது 10வது மாசம்தான் 13/10/2025 தான் அந்த வழக்கு முதல்ல இதாகுது. நீதியரசர் மாலா முன்னாடி வருது. அந்த வழக்கு தொடர்ந்து மதுரை பெஞ்சுக்கு வந்து தீர்ப்பு வர்ற வரையும் எங்க கூட வந்து கடுமையா இந்த
வெற்றிக்கு பாடுபட்டவர் வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் முதல்ல அவங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில அது வந்து பெரிய விஷயம். தொழிலாளி வர்க்கத்துக்காக போராடி இபிஎஃப்ஓடைய வாதத்தை தகர்த்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்து வாங்கியிருக்கோன்றது மிகப்பெரிய விஷயம். இது முதல்ல வந்து சென்னை ஹைகோர்ட்ல தான் வந்தது எங்க கேஸ். 13/10/2025 முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் வந்து 26/11/2025 மாலா நீதியரசர் மாலா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஜட்ஜு வந்து இது பண்ண முடியாது இது. ஏன்னா வந்து இபிஎஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாய்தா 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 வாங்கினே இருந்தாங்க. அப்புறம் நீங்க 21ஆம் தேதி நடந்த இதுல வந்து நீங்க வந்து நாங்க மதுரை ஹைகோர்ட் தீர்ப்பு, மதுரை ஹைகோர்ட்ல அப்பதான் சமீபத்துல ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. உயர் பென்ஷன் வந்து கண்டிப்பா எலிஜிபிள் ட்ரஸ்ட் ஆளுங்களுக்கு ட்ரஸ்ட் ரூல காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு அந்த தீர்ப்பு வந்தது. நாங்க வந்து அந்த தீர்ப்புக்கு அப்பீலுக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து இபிஎஃப்ஓ வந்து நீதியரசர் மாலா கிட்ட சொல்லி நீங்க இதையும் கன்சிடர் பண்ணுங்கன்னு அவங்க என்ன பண்ணாங்க, சரி மதுரை பெஞ்சில தானே நடக்குது அந்த கேஸு, அதனால 26ஆம் தேதி நடந்த அந்த இதுல வந்து 26/11/2025 அந்த டேட்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கை வந்து நான் வந்து மதுரை பெஞ்சுக்கு வந்து பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களது வந்து கிட்டத்தட்ட 15 நிறுவனங்கள், 951 பேர். அதுல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அசோக் லேலண்ட், மணலி பால்மர் லாரி, ஜி இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல், டியூப் ப்ராடக்ட்ஸ் முருகப்பா ஆவடி, பிரேக்ஸ் இந்தியா சோலிங்கர், டூரிசம் டெவலப்மெண்ட், கார்பன் யூனிவர்சல், இப்படி சென்னையிலையும் மிகப்பெரிய தொழில் நகரமான ஓசூர்ல வந்து ஓசூர் அசோக் லேலண்ட் யூனிட் 1, 2, கார்பரண்டம், எஸ்எஃப்எல், ஃபெவிலி, ஆப்டெக், இப்படி பல மொத்தம் ஒரு 15 நிறுவனங்கள் வந்து இது பண்ண 951 பேர் வழக்கு தொடுத்தோம். இது மதுரை பெஞ்சுக்கு போச்சு. மதுரை பெஞ்சுக்கு போன உடனே மதுரை பெஞ்சில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து ஏப்ரல் மாசம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஜூன் மாசம் வந்து அதை இது பண்ணாங்க. ஏன்னா இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, எல்லா உயர் பென்ஷன் வழக்குகளையும் மதுரை பெஞ்சுக்கு எடுத்துட்டு வந்துருங்க, மதுரை பெஞ்சில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே அங்க மூல வழக்கு வந்து பெல்லு, திருச்சி பெல்லு அவங்க, அதுக்கப்புறம் என்எல்சி, சேலம் ஸ்டீலு, சக்தி சுகர் மில்லு, இவங்களதெல்லாம் இருந்தது. எங்க 15 நிறுவனங்களும் போய் ஆட் ஆச்சு. இது இல்லாம வந்து அசோக் லேலண்ட் வந்து ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேஷன் அவங்களும் ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இப்படி அசோக் லேலண்ட் யூனியனும் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தது. இப்படி பல்வேறு முனைகள்ல வந்து அந்த வழக்குகள்லாம் ஒன்று சேர்ந்து மதுரை ஜட்ஜு நீதி அரசர்கள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அவங்க முன்னாடி வந்தது. அந்த தீர்ப்பினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது இதுல இது என்னன்னா முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இபிஎஃப்ஓ பணம் எங்க பணத்தை எடுத்து டில்லியில இருந்து வழக்கு வாதாடுறாங்க வந்து எங்களுக்கு எதிரா. யாரு? சித்தார்த்ன்ற மிகப்பெரிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல, அவர் வந்து எங்களுக்கு எதிராக வாதாடுறாரு. இவங்க வந்து எங்க பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க எங்களுக்கு எதிராக வாதாடுறாங்க. அப்ப பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இபிஎஃப்ஓ உடைய நயவஞ்சகத்தனம் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஆனாலும் அதெல்லாம் வந்து எங்க வழக்கறிஞர்கள் வந்து பீஸா நொறுக்கிட்டாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இந்த தீர்ப்பு வந்து 2 முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஒண்ணு வந்து பிஎஃப் சட்டம், அதனுடைய பலன்கள் வந்து ட்ரஸ்டுக்கு முழுமையா கிடைக்கணும். ட்ரஸ்ட் இருக்கிறதால அது கிடைக்காம இருக்கக்கூடாது, ட்ரஸ்டுக்கு முழுமையா கிடைக்கணும். அப்போ பிஎஃப் சட்ட பலன், உயர் பென்ஷன் கிடைக்கலன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? உயர் பென்ஷன் அடிப்படை உரிமை, இது நீதிபதிகள் சொன்னாங்க. ஏங்க, உயர் பென்ஷன் வந்து அடிப்படை உரிமை, பிஎஃப் சட்டம் சொல்லுது. நீங்க வந்து ட்ரஸ்ட் ரூல் அது இதுன்னு சொல்றீங்களே, இது ட்ரஸ்ட் ரூல காரணம் காட்டி இது பண்ண முடியாது. அப்படி ட்ரஸ்ட் ரூல்ல இருந்தா கூட பிஎஃப் சட்டம் தான் முதன்மையானது. பிஎஃப் சட்டம் என்ன சொல்லுது?
உயர் பென்ஷன் தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீங்க அதை வந்து இன்னும் அந்த பாயிண்ட் வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு நிராகரிச்சிட்டாங்க நீதி அரசர்கள். அதுல அவங்க வந்து இதாயிட்டாங்க. அது ஒரு இது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இன்னொன்னு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வந்து திருச்சி பில்லுக்கு மறுக்கிறாங்க, ராணிப்பேட்டை பில்லுக்கு மறுக்கிறாங்க, டில்லி பிஹெச்இஎல்க்கு கொடுக்குறாங்க பில்லுக்கு. இது நீதிபதிகள் கேக்குறாங்க, என்னங்க இது பாகுபாடு? இது தீர்ப்பிலே கொடுத்துருக்காங்க, என்ன பாகுபாடு இப்படி வெட்ட வெளிச்சமா தெரியுது. அது மட்டும் இல்ல, சேலம் ஸ்டீல் உடைய இதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து விண்ணப்பங்களை. ஆனா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உடைய விண்ணப்பங்களை ஏத்துக்கிறாங்க. இது எப்படி கரெக்டா இருக்கும்? இதெல்லாம் வந்து நீதிபதிகளுடைய தீர்ப்புல சுட்டி காட்டுறாங்க இவ்வளவு பாரபட்சமான ஒரு இதுவா இருக்குன்னு. இது இது விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க புலம்புனதே ஃபுல்லா நிதி இல்லைங்க, நிதி இல்ல, துட்டு இல்ல, நிதி இல்ல, நிதி இல்லைன்னா நிதி சுமையை காரணம் காட்டி உயர் பென்ஷனை வந்து தர முடியாதுன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அவரு சித்தார்த் சொன்னாரு, 1,00,000 கோடி எங்களுக்கு செலவாகும், இதெல்லாம் அலோவ் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும், பென்ஷன் எல்லாருக்கும் தர முடியாது, அப்படி இப்படி எல்லாம் புலம்புனாங்க. அப்போ ஜட்ஜுங்க என்ன தீர்ப்புல சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் ஏற்கனவே நீங்க வந்து 4/11/2022 உச்ச நீதிமன்ற இதுல நடக்கும் போதே நீங்க உங்க வாதத்தை வச்சீங்க. அந்த நிதியெல்லாம் பார்த்துட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு கொடுக்க முடியுன்றதாலதான் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பையே கொடுத்திருக்கு. எல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த பணம் பத்தோம், இவ்வளவு பேருக்கு இருக்கு, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு ஆகும், எல்லா கணக்கையும் பார்த்துட்டு தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பையே கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நிதி சுமையை காரணம் காட்டி இது பண்றது வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா எல்லாருக்கும் உயர் பென்ஷன் கொடுத்தாகணும், தகுதி உள்ள எல்லாருக்கும், கேஸ் இதுல நடந்த எல்லாருக்கும் வந்து கொடுத்தாகணும். ஒரு மாசத்துக்குள்ள இதை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பு வந்திருக்கு தொடர். இது வந்து உண்மையிலே தொழிலாளி வர்க்கத்துக்கு கிடைத்த மகத்தான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை தந்த நீதிபதிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வழக்கான சீனியர் வழக்கறிஞர் பிரகாஷ் மற்றும் கார்த்திகேயனி வழக்கறிஞர்களை மறக்கவே முடியாது. இதை வந்து உடனடியா இபிஎஃப்ஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், சும்மா இருக்கக்கூடாது. இது அப்பீலுக்கு போலாம் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க, எங்க வயிற்றுல அடிக்காதீங்க. பென்ஷனர்கள் மூத்த குடிமக்கள், தங்களுடைய உழைப்பால இந்த நாட்டையே நிமிர வைத்தவர்கள், அவர்களை போயிட்டு வயிற்றுல அடிக்காதீங்க. அவங்க வயிற்றுல அவங்களுடைய மூத்த முதுமை பருவத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கூட மறுக்கிறதுன்றது ஏத்துக்க முடியாத விஷயங்க. அது இதை நாங்க சொல்லிக்கிறோம். அதே நேரத்துல என்னன்னா, 17 லட்சம் பேர்ல இதுவரையும் தந்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1,37,000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 17 லட்சம் பேர் இது பண்றது 1,37,000 பேருக்கு தான் உயர் பென்ஷனே கிடைச்சிருக்கு. அப்படின்னா இவங்களுடைய கன்னிங் பாருங்க. சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் முதலே காலி பண்ணிட்டாங்க. எப்படின்னா, உங்க கணக்கு இருக்கா, கணக்கு இல்ல, கணக்கு 95ல இருந்து சம்பள கணக்கு வேணும், இல்ல அதனால உங்களுக்கு கிடையாது, மூடிட்டாங்களா உங்களுக்கு கிடையாது, இப்படி பல விஷயங்களை காரணம் காட்டி நிறைய இபிஎஃப்ஓ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இப்போ வந்து எக்ஸப்டன்ஸ் ரூல காரணம் காட்டி பண்ணும்போது இது திரும்பி வந்து ஒரு இதுவா வந்திருக்கு. உடனடியா இபிஎஃப்ஓ வந்து இந்த தீர்ப்பை வந்து அமுல்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். அப்பீலுக்கெல்லாம் போகாம உடனடியா அப்பீலுக்கு போகாம எங்களுக்கு வந்து உயர் பென்ஷன் கொடுங்கன்னு இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறோம். அதே நேரத்துல இப்ப மத்திய அரசும் இதுக்கு உடந்த மத்திய அரசு உடனடியா தலையிட்டு இப்ப பாராளுமன்றம் எல்லாம் கூடியிருக்கு, எம்பிக்கள் எல்லாம் கேள்வி கேட்டு இருக்காங்க. உண்மையா நீங்க என்ன சொல்லணும், தீர்ப்பை நாங்க அமுல்படுத்துறோம் நீங்க பாராளுமன்றத்துல சொல்லணும். மத்திய அரசும் உடந்தையா இருக்கு, எங்களுக்கு எதிரா நிக்குது மத்திய அரசு. தங்களுடைய அந்த இதா மாத்திக்கணும். அதுல வந்து இன்னொரு மத்திய அரசுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப அதனால என்ன பண்றாங்க, இதெல்லாம் இருக்கிறதால இபிஎஸ் பேரு மாத்தனா எல்லாம் மாறிடுன்னு நினைக்கிறாங்க. இபிஎஸ் 95ன்றத இபிஎஸ் 2026 மாத்துறாங்க. 26ன்னு, அதாவது இந்த வருஷத்துக்கு.
அப்போ பாருங்க எப்படியெல்லாம் அவங்க புத்தி வேலை செய்யுதுன்னு. EPS 2026ல வந்து எதுவுமே இல்லைங்க, பழைய விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா உயர் பென்ஷனை நீங்க இனிமேல் அப்ளையே பண்ண முடியாது புதுசா. ஏற்கனவே இருந்தது வேற, இப்ப புதுசா என்னன்னா அப்ளை பண்ண முடியாது. 11(4) என்ற ஆப்ஷனை வந்து அவங்க நீக்கி இருக்காங்க. அப்போ இது என்ன, இது பென்ஷனை ஏத்தாம இது வந்து அதாவது இது வந்து புதிய மொந்தையில பழைய கல்லுன்னு சொல்லி கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கல் அப்படியே தான் இருக்கும். புதுசா வந்து இதை மட்டும் மாத்தி கொடுக்குற மாதிரி ஏமாத்துற ஒரு இதை தான் மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து சென்னை பென்ஷன் சங்கம் நாங்க உயர் பென்ஷனுக்கு மட்டும் இல்லைங்க, குறைந்தபட்ச பென்ஷனுங்க நாங்க வந்து ஏத்துங்க சொல்றோம். இன்னும் எந்த இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. 1000 வந்து 7500 ஆகுது, 9000 மாறும், இப்படி எல்லாம் சொல்லின்னு இருக்காங்களே ஒழிய அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லைங்க. அரசனுடைய திட்டத்துல எதுவுமே இல்லை. நாங்க போராடி இது பண்ணும்போது எங்களுக்கு தெரியுது அந்த அந்த அரசனுடைய தன்மை என்னன்றது தெரியுது. அப்போ குறைந்தபட்ச பென்ஷனை உயர்த்தணும். அதாவது 82 லட்சம் EPF பென்ஷனர்ல வெறும் 36 லட்சம் பேர் வெறும் 36 லட்சம் பேர் வந்து 1000க்கும் கீழே வாங்குறாங்க பென்ஷனை. அதாவது 500 400 குறைந்தபட்ச பென்ஷன் 1000 சொல்றாங்க, தம்பட்டாட்சி செய்யறாங்க மத்திய அரசு. ஆனா 500 300 400ன்னு இப்படி 82 லட்சம் பேர்ல 36 லட்சம் பேர் வாங்கினா அது என்ன பென்ஷன், எப்படி வாழ்வாங்க? அப்போ இந்த குறைந்தபட்ச பென்ஷனை வந்து கண்டிப்பா 9000 மாத்தணும். உயர் பென்ஷனை தகுதி உள்ள அனைவருக்கும் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு வரணும், ESIல எங்களை இணைக்கணும். அப்புறம் பறிக்கப்பட்ட ரயில் கட்டணம் சொல்லுங்க. அதாவது கொரோனாவை காரணம் காட்டி எங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு பறிச்சாங்க ரயில் கட்டணம் சொல்லுங்க. ஏதோ கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க, வயசானவங்க, அதுலயும் மண்ணள்ளி போட்டுது இந்த அரசாங்கம். என்னன்னா உங்களுக்கு கிடையாது, சலுகை கிடையாது. எப்போ கொரோனா பீரியட்ல கட் பண்ணுது, இன்னும் தரலங்க. அப்ப இதையெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணணும்ன்றதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு பெரிய மாநாடு வந்து எங்களுடைய 2வது மாநில மாநாடு, சென்னை EPF பென்ஷனர் சங்கத்துடைய 2வது மாநில மாநாடு கோவையில நடத்துறோம். CBT மெம்பர் அருமை தோழர், எங்களுடைய அருமை தோழர், எங்களுடைய வழிகாட்டி CIT உடைய செயலாளர், தேசிய செயலாளர் தோழர் கருமலையான் வந்து அந்த இதுக்கு வராரு. அதே மாதிரி CIT உடைய மாநில செயலாளர் தோழர் கண்ணன் அவர்கள் வந்து சிறப்புரையாற்ற இருக்காங்க. ஒரு புக்கும் நாங்க வெளியிடுறோம், ஓய்வூதியர்களுடைய உரிமை குரல், EPS 95 ஓய்வூதியர்களுடைய உரிமை குரல் என்ற புத்தகத்தையும் வெளியிடுறோம். இப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்று கூறி என்னுடைய இந்த காணொளி உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.